கிருஷ்ணா, கிருஷ்ணா, கண்ணா, என் கிருஷ்ணன் எங்க சென்றான் என்று தெரியவில்லையே. அனைத்தும் தலைகீழாக நடக்கிறது. இவனை மேலே அழைத்துச் சென்றேன், ஆனால் இப்பொழுது நானே கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். பாலகனே, என்னை விட்டுவிடு. என்னால் உன்னை வெல்ல முடியாது. நான் தவறு இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. மன்னித்து விடு கிருஷ்ணா. நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், அதை நீதான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்பொழுது மன்னிப்பில்லை, தண்டனை தான் கிடைக்கும். என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு. கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்? என் மகனே, எங்கே இருக்கிறாய் கிருஷ்ணா? எங்கே இருக்கிறாய் நீ? கிருஷ்ணா. எங்கே இருக்கிறாய்? ஆ! 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 நாராயணா, இம்முறை திரணவர்தனின் வதத்திற்கு பின்னால் என்ன கருத்து உள்ளது? திரணவர்தன், அதாவது அளவற்ற சக்திக்கு சுவாமி என்று கூறலாம். இவனுடைய சக்தி சுழல் காற்றாக மாறி எதை வேண்டுமென்றாலும் அழிக்க இயலும். இவன் அழிவு மூலமாக உலகிற்கு பாடம் கிடைக்கும். அதாவது உங்களது சக்தியில் உங்கள் கட்டுப்பாடு இல்லை என்றால் அது நிச்சயம் அழிவுக்கு காரணமாக அமையும். அதனால் அதை கட்டுக்குள் வைப்பது மிக மிக அவசியமாகும். கம்சன் இதே ஆற்றலை பாவங்களுக்கும் அழிவுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார். அதோடு இந்த பாவம், அதற்கான அழிவு நிச்சயம் வந்து சேரும். திரணவர்தன் ஓர் பாடமாக அமைவார். பாவத்திற்கு துணை நின்றார் எதையும் மேலே கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த பாவமானது எவ்வளவு உயரத்திற்கு பறந்தாலும் அது சத்தியம் என்னும் பூமியில் வந்து விழுந்தே ஆக வேண்டும். தர்மத்தின் பாரம் அதை பூமியில் கொண்டு வந்து போட்டுவிடும் தேவி. ஆதலால் ஒருவரிடம் நிறைய ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கலாம். அதை சரியாக பயன்படுத்தினார் அவனை அது உயரத்திற்கு கொண்டு சென்று நிறுத்திவிடும். இல்லை என்றால் அவனும் திரணவர்தனைப் போல பூமியில் மண்ணோடு மண்ணாகி விடுவான். நன்றாகச் சொன்னீர்கள். ஆனால் நாராயணா, இது உலகத்திற்கான பாடமாகும். ஆனால் உங்களது கிருஷ்ண அவதாரம் என்ன? இதையெல்லாம் அம்மா பார்த்து விட்டார்கள் என்றால் பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்ணா, கிருஷ்ணா, மகனே, எங்கே இருக்கிறாய்? இது என் கண்ணனின் புல்லாங்குழலின் இசையாகும். கண்ணா, கிருஷ்ணா,
கிருஷ்ணா, நன்றாக இருக்கிறாயா? அந்த துஷ்டன் உன்னை ஒன்றும் செய்யவில்லையே. நான் நன்றாக இருக்கிறேன் தாயே. இதெல்லாம் என்ன லீலை கிருஷ்ணா? புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு எங்க போனாய்? அதோடு புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டு இங்கேயும் வந்து விட்டாய். சரி, நீ எங்கு சென்றிருந்தாய்? நாங்கள் அனைவரும் உனக்காக கவலை அடைந்தோம். ராதா சரியாகத்தான் சொல்கிறாள் தாயே. நான் எனது புல்லாங்குழல் இசையில் மயங்கி விட்டேன். அப்பொழுது இந்த அரக்கனிடம் நான் சிக்கிக் கொண்டேன். நீ எவ்வாறு தப்பித்து வந்தாய்? இந்த அரக்கன் உன்னை எதுவும் செய்யவில்லையா? சகோதரா, எனக்கு என் தாயின் குரல் மற்றும் உங்கள் குரல் எல்லாம் கேட்டது. என்னை அழைத்தீர்களே, உடனே நான் முடிவெடுத்தேன். உடனே நானும் கடவுளை ஆராதனை செய்தேன். கண்ணா, நீ என்னுடன் வா. நீங்களும் தான். ஆனால் எங்கே? இன்று நீங்கள் இருவரும் அந்த ரகசியத்தை கூறிதான் ஆக வேண்டும். இந்த கிருஷ்ணன் யார் என்று நீங்கள் கூறிதான் ஆக வேண்டும். இங்கிருக்கும் அனைத்தார் ஏன் இவனை பின்தொடர்கிறார்கள்? ஆனால் ஒன்று, நீங்கள் இருவரும் ஏதோ ஒரு செய்தியை என்னிடம் மறைக்கிறீர்கள். வாருங்கள், நீயும் வா. இப்படி ஆகிவிட்டதே. என்னால் இவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா! யார் இந்த கிருஷ்ணன்? ஒரு சின்னஞ்சிறு பாலகன். அந்த மகா சக்திசாலி திருணவர்த்தனையும் அழித்து விட்டான். மன்னிக்கவும் மகாராஜா, நான் சொல்லுவதை கேளுங்கள். நீங்கள் கிருஷ்ணனின் பகையை மறந்துவிட்டு கடவுளை வணங்கி வழிபடுங்கள். அதோடு உங்கள் சகோதரியிடம் போய் மன்னிப்பு கேட்டு விடுதலை செய்யுங்கள். அப்போதுதான் இவனிடத்தில் இருந்து தப்பிக்க முடியும். சேவகா, உன் தகுதியை மறந்து விடாதே. யாருக்கு அறிவுரை கூறுகின்றாய் என்று பார். நான் கம்சன், மகா பலசாலி கம்சன். இல்லை என்றால் கிருஷ்ணனுக்கு பதிலாக உன்னை வதம் செய்வேன். மன்னிக்கவும் மகாராஜா, ஆனால் என்னுடைய அறிவுரைகள், அதுவும் என் சமர்ப்பணம்தான். நீங்கள் எங்கள் மகாராஜா. அதோடு என் சகோதரியும் கோகுலத்தில் தான் வசிக்கிறாள். அவள்தான் சொன்னாள், அவன் ஒரு அதிசய பாலகனாம். அவன் சக்தியை பற்றி நீங்களும் அறிவீர்கள். அவனும் ஒன்றன் பின் ஒன்றாக அரக்கர்களை வதம் செய்திருக்கிறான். உடனே செல். உன் தங்கை வீட்டிற்கு சென்று அங்கிருந்து கோகுலத்தில் உள்ள கிருஷ்ணன் பற்றிய தகவலை கொடுத்து கொண்டே இரு. உத்தரவு மகாராஜா. கூறு கண்ணா, யார் நீ? நான் அவனேதான் தாயே, உங்களுடைய குறும்புக்கார மகன். நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ணன் யார்? இவன் பிறந்ததிலிருந்தே நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைதான் என் வாழ்க்கை. அதோடு எங்களின் ஆசைகளும் உன்னிடம்தான் உள்ளது. கிருஷ்ணன், யசோதா, அவன் தான் கூறுகிறானே, அவன் நம்முடைய குழந்தை. போய், இருவரும் உண்மையை மறைக்கிறீர்கள். இந்த ஒரு சாதாரண பாலகன் இவ்வளவு அதிசயங்களை எப்படி புரிகிறான்? பார் கிருஷ்ணா, இன்று நீ உன்னை பற்றி உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். உண்மையை நீ சொல்லவில்லை என்றால் வெண்ணெய் கிடைக்காது, உணவும் கிடைக்காது, பாலும் கிடைக்காது. யோசித்துக்கொள். ஆனால் வா. ஏன் யசோதா இவ்வாறு செய்கிறாய்? என்ன செய்கிறாய் யசோதா? அமைதியாக இருங்கள். ஒரு நிலைப்பாடோடு இருங்கள். இவனுக்கு மட்டுமல்ல, எனக்கு உண்மை தெரியும் வரையில் உங்களுக்கும் இங்கே எதுவும் கிடையாது. ஆமாம், நீங்களும் இங்கே உட்காருங்கள். யசோதா, ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள்?